173 படத்தை பற்றி பேசிய நடிகர் தனுஷ். அருணாச்சலம் படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் சுந்தர் சி கூட்டணி மீண்டும் உருவாகிறது என்பதால் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் திடீரென சுந்தர் சி இந்த படத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். அதில் தவிர்க்க முடியாத காரணங்களால் தலைவர் 173 இருந்து கனமான மனதுடன் விலகுகிறேன். ரஜினி சாரை கமலஹாசன் தயாரிப்பில் இயக்குவது என் கனவாக இருந்தது. சில நேரங்களில் நாம் நினைப்பது எல்லாம் நடக்காது. கடந்த சில நாட்களில் நாங்கள் மூவரும் பேசிக்கொண்ட அனுபவம் எனக்கு பெரும் பாடமாக இருந்தது. இந்த செய்தி ரசிகர்களை ஏமாற்றி இருந்தால் மன்னிக்கவும் என்று அவர் உணர்ச்சி பூர்வமாக குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து பேசிய கமலஹாசன், என் ஹீரோ ரஜினிக்கு பிடிக்கும் வரை நல்ல கதையை கேட்போம், சரியான கதைக்காக காத்திருக்கின்றோம் என்றார். மேலும் நானும் ரஜினியும் இணைந்து நடிக்கும் படம் வேறு, அதற்கான அறிவிப்பு இந்த படத்திற்கு பின் வெளியாகும் எனவும் கூறினார். கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கவிருக்கும் தலைவர் 173 திரைப்படத்தை இயக்க தற்பொழுது தனுஷுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. ஏனென்றால் தனுஷ் தற்பொழுது மும்பையில் தேரே இஷக் மெயின் என்ற திரைப்படத்தின் ப்ரமோஷன் வேலைகளில் செம பிஸியாக இருக்கிறார். அப்படி இருக்கையில் தலைவர் 173 திரைப்படம் குறித்தான பேச்சுவார்த்தை எப்பொழுது நடந்திருக்கும் என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது. இருப்பினும் ஒருவேளை தலைவர் 173 படம் தொடர்பாக தனுஷுடன் பேச்சுவார்த்தை நடந்திருந்தால், தனுஷ் ரஜினியின் படத்தை இயக்குவதாக இருந்தால் அப்படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் என ரசிகர்கள் தற்பொழுதை கணித்து வருகின்றனர். ரஜினியின் அதி தீவிர ரசிகரான தனுஷ் அவரை இயக்கினால் கண்டிப்பாக அப்படம் ஒரு பேன் பாய் சம்பவமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே தனுஷ் ரஜினியிடம் சில கதைகளை கூறியிருந்தார். தற்பொழுது தயாரிப்பு தரப்பில் அணுகி இருப்பதால் தனுஷ் நெகிழ்ந்து உருக்கமாக பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ரஜினியை தனுஷ் இயக்குவதாக வெளியான தகவல் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அப்படம் மிகப்பெரிய கொண்டாட்டமாக ரசிகர்களுக்கு அமையும் என்ற கருத்தை எதிர்பார்க்கப்படுகின்றது.